ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் தெரியுமா? ஆமாமா. ஓகேங்களா? அவர் பற்றி உங்க கருத்து என்ன? அவர் நான் இவ்வளவு நேரம் நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ம். இப்ப தளபதிக்கு எகெயின்ஸ்ட் எல்லாம் இது பண்றாரு. அதான் நான் சொல்றேன்ல. தளபதி எங்க எதிர்க்கிறீங்களா? நாங்களும் உங்களுக்கு ஹேட்டர்ஸ் தான். நாங்க அவ்வளவு நாள் யாரெல்லாம் தளபதி நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். அவ்வளவு. தளபதிய எதிர்த்து பேசினாக்கா கெட்டவங்க ஆயிடுவாங்களா? கெட்டவங்கன்னு இல்ல. கரெக்டான ஒரு விஷயத்துல இப்போ ஏதோ ரீசெண்டா 2 பேர் சொன்னாங்க. டிஎம்கேல இருந்து அனுப்பப்பட்ட ஆள் தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்லான்னு. பட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நினைச்சேன். ஏன்னா நிறைய கட்சியில இருந்து இங்க இப்ப டிவிகே எல்லாம் வராங்க. இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஒரு பச்சவந்தி வைஷ்ணவின் அங்க போச்சு இல்ல. இந்த மாதிரி எங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க. அதான் நான் சொல்றேன். தளபதி எதிர்க்கவங்க இல்ல. தளபதி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சினிமா அது அவருக்கு தெரியும். அவருக்கு இருக்கான்னு அவர் என்ன பண்ணாலுமே அது ஒரு ஸ்வாக் தான், ஒரு ஸ்டைல் தான் மாதிரி. பட் அரசியல கொஞ்சம் தளபதி பார்த்து நடக்கணும்னு நான் அவங்களோட ஃபேன்ஸ்க்கு. ஓகே. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் இருக்காரு இல்லையா? இந்த கட்சியில போய் இணையறாரோ அந்த கட்சி தான் வெற்றின்றது உறுதி செய்யப்படுதான். சோ அப்படிதான் மீடியா முழுக்கொண்டு பேசுறாங்க இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? எந்த கட்சி வருதோ இல்லையோ டிவிகே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி தோச்சுன்னா அது உங்க ஃபால்ட் தான், பீப்புளோட. இப்ப தமிழக வெற்றி கழகம் இப்ப என்னென்ன வாக்குறுதிலாம் கொடுப்பாங்க 2026ல நீங்க நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் தளபதி சொல்ற மாதிரி நான் அப்போ ஒண்ணு சொன்னேன். அந்த சீட்டு இடம் ஒதுக்குதுக்கு இப்ப அவர் பாதுகாப்புன்னு பெண்கள் பாதுகாப்பு பத்தி சொன்னோம். பெண்களுக்கு என்ன ப்ரோ பாதுகாப்பு இருக்கு? அவர் சொல்ற மாதிரி ரீசனா அடிக்கடி எங்கெல்லாமோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எப்ப ப்ரோ ஒரு விடி கிடைக்கும்? கட்சியில இருக்கவர் ஏதாவது எங்க சைடுல ஒரு ஃபால்ட் நடந்தா போதும், அதான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஆனா அவனுக்கு சைடுல இருக்க ஒரு ஃபால்ட்டையும் போடவே மாட்டானுங்க. இல்ல நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கவங்களும் சரி, அவங்க பண்றதும் சரி, அவங்க கட்சியில இருக்கவங்களும் சரி, எல்லாருமே பார்த்தா தற்கூறீங்க, அரசியல் பற்றி எந்த புரிதலுமே இல்ல அப்படின்னு பார்த்தா எல்லா மீடியாவும் நிறைய பேசிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? தற்கூரின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிக்கிறேன். தற்கூரினா என்ன? ஒரு கிட்ட ஒரு ஒழுங்காதவன் அந்த மாதிரி தானே தற்கூரின்னு சொல்றீங்க. அந்த தற்கூரிக்கு இத்தனை ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த சரி நாங்க இப்போ திடீர்னு வந்தவொடனே எடுத்து சிஎம் கொடுத்துருமான்னு கேட்டுறீங்க. ஏன் உதயநிதி எப்போ வந்தா? ரீசெண்டா ஒரு இதுல கூட பாத்திருப்பீங்க. அந்த வாரிசு படத்துல தளபதியோட அக்காவாக பண்றவங்க அவங்க கூட கேட்டிருப்பாங்க, நீங்க அரசியல் வரலாம் வாய்ப்பு இருக்கு, நமக்கு இந்த அரசியல் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி. ஏன் அவனுக்கு வந்தோடனே நீங்க சீட்டு கொடுக்குறீங்கல்ல? கேட்டா சொல்லுவாங்க இது மாதிரி அமைச்சரா இருந்தா அப்படி இருந்தா. அப்ப நாங்களே தானே 2009ல இருந்து ஏதோ விஜய் மக்கள் இயக்கத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இப்போ புதுசா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். நாங்க தப்பா பண்ணா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. எல்லா வட்டியும் என்ன நீங்களே உங்க அப்பா இருக்கணும், உங்க தாத்தா இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். அங்க நாங்க மட்டும் புதுசா வந்தா இது பண்ண கூடாது. ஓகே. இப்ப மு க ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்னா, சோ உதயநிதி அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னாரு, அரசியலுக்கு வந்தாரு. அப்புறம் பார்த்தா எலெக்ஷன்ல சந்திக்க மாட்டேன்னாரு, எலெக்ஷன் சந்திச்சாரு. ஓகேங்களா? அப்புறம் நான் எம்எல்ஏ நிக்க மாட்டேன்னாரு, எம்எல்ஏ நின்று ஜெயிச்சாரு. அப்ப நான் மந்திரி ஆக மாட்டேன்னாரு, மந்திரியாவும் நின்று ஜெயிச்சாரு. நான் துணை முதலமைச்சரா வரதுக்கு நான் தகுதி இல்லைங்க, எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. துணை முதலமைச்சரும் வந்தாரு. ஓகே. வரமாட்டேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் வந்து வந்துகிட்டே இருக்காரு இல்லையா? சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்றேன்ல. இப்போ திடீர்னு வந்தவங்க இப்போ ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி படம் நடிச்சிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க வராங்க. அப்ப தளபதியான நாங்களே நினைச்சே பார்க்கல தளபதி எல்லாம் அரசியல் வருவாருன்னு. இப்போ வந்திருக்காருல்ல. சோ அது மாதிரி கண்டிப்பா நல்லது நடக்கும். அதான் நான் சொல்றேன்ல, யார் யார் பாக்கணுமோ நீங்க தான் பார்த்து ஓட்டு போடணும். அந்த மாதிரி எல்லாம் 2026 இது வந்து இட்ஸ் எப்படி சொல்றது, கொஞ்சம் ஒரு ரிஸ்கானதான். வந்தோடனே எல்லாரும் யோசிப்பாங்க, வந்தோடனே அப்படி என்ன பண்ணிருக்காங்க அவனோட கொள்கை இந்த மாதிரி எல்லாம். பட் ஸ்டில் நீங்க யோசிங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 200 rupees ஒரு 100 rupees கேட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் யாரோ, இது பொதுவா நேச்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 50 rupees கூட தர மாட்டாங்க. அங்க இருக்கும்போது 275 crores ஓகேவா? 4 years பேக் பீஸ்ட்னு ஒரு படம், அதுல 100 கோடி தான் வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ 275 crores. நீங்களே யோசிங்க. இப்போ அவருக்கு வந்து இப்போ ஒரு படம் ஜெர்னாங்கன், இது ஒரு 600 crores 500 மேல போயிட்டேன்னு வச்சுங்க. அவர் இன்னும் 4 படம் நடிச்சாலே 1000 கோடி வருது. இப்படி ஒரு உச்சத்தில் இருக்க தமிழ்நாட்டுல யாராவது இந்த மாதிரி இருப்பாங்க? உலகத்திலேயே எனக்கு தெரியல. இப்படி காசு எல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு அவரே சொல்லுவார், இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணையா அப்படின்லாம். அப்படி பண்றவங்க. ஓகே. நீங்க இந்த கமெண்ட் சொல்றீங்க இல்லையா? சோ இதெல்லாம் சினிமாவில இவ்வளவு கோடி விட்டுட்டு வராரு. ஆனா மக்கள்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சோ சினிமாவை விட அரசியல் தான் அதிக சம்பாதிக்கிறோம் இருக்கானு. சோ அதனால நிலைச்சியா இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். ஏன் இப்ப சினிமால நாங்க நிலைச்சு நிக்க முடியாதா? நாங்க என்ன ஃபீல்ட் அவுட்டா, ஃபார்ம் அவுட்டா? இப்ப எப்படி சொல்றதுக்கு, இப்போ ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க சில ஸ்டார். இப்போ ஒரு அப்கமிங் தளபதி மாதிரி ஒரு டாப் ஸ்டார் இருக்கு. அவருக்கு அடுத்து ப்ரொடக்ஷனே இல்ல, காசு கூட அவர் கேட்கிற சம்பளத்துக்கு. ஆனா தளபதி அடுத்த செகண்ட் கேட்டா, இந்த தளபதிக்கு ஒரு 200 crores கொடுத்த அதே ப்ரொடக்ஷன் இப்ப ஒரு பெரிய ஸ்டாருக்கு 80 crores கூட தாண்ட மாட்டாங்க. சோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப விஜய் முகத்துக்கோசம் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. ஆனா அவர் ஒரு தலைவரா நிக்கிறாரு இல்லையா? அவர் தலைவனா அவங்க ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் டாப் ரேட்டா நிக்கிறாரு இல்லையா? சோ அவர் வந்து பேச்சு திறமையே கிடையாது. மைக்க பிடிச்சி பேசவோ பார்த்தனாக்கா ஸ்டாண்டர்டா பேச மாட்டாங்க, அவங்க மக்களோட குறைகளை பேச மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்களை நம்ம எம்எல்ஏ வர வைக்கிறது? தளபதி கட்சியில இருக்கவங்க கேக்குறீங்க? ஆமா. தளபதி கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிகமாக தகுதி உள்ளவர்களா இல்ல. அதான் சொல்றேன்ல, பெரிய ரசிகர் மன்றத்துல இருந்தாங்க, அப்படி ரசிகர் வந்து மாவட்ட தலைவரா ஆனாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு? அதான் நான் சொல்றேன்ல. இப்போ வந்து எங்க கட்சியில இருக்கவங்களும் சிலர்லாம் நல்ல மாதிரி பேசுறாங்க.
பட் ஸ்டில் இப்போ அவங்க நல்லது பண்ணி இப்போ ஒரு பொண்ணு விஷயமா இருக்கட்டும், ஒரு கட்சியில உள்ள எல்லா பொறுப்புகளா இருக்கட்டும், அவங்க நல்லா பண்ணி அந்த மாதிரி இருந்தா நீங்க வாக்கு கொடுங்க. அவங்க நல்லா பண்ணலன்னா நீங்களே ஏதாவது கோச் சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க மத்த கட்சியை மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் டிஎம்கே மாதிரி தான் ஒரே ஆளு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். நாங்களும் நல்லவங்க பண்ணலன்னா அவங்கள நாங்க மாத்தி தான். ஓகே, இப்ப ஒரு தலைவர் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு தொகுதி விழுப்புரம் தொகுதின்னு வச்சுக்கலாம், விழுப்புரம் மாவட்ட தலைவர்னு இருக்காங்கன்னா, அந்த விழுப்புரம் மாவட்டம் தலைவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். மக்களின் குறையில நிறைகள் என்ன, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, சோ அதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவரு பாத்தீங்கன்னா நீங்க பத்தி பேசவே மாட்டாரு. ஆனா சாதாரண தொண்டரை பேசுறான். ஆனா நிர்வாகிகள் அதிகமா பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நீங்க நிர்வாகிகள் பேசலன்னு சொன்னீங்க. இப்போ சிஎம் இருக்காரு. அவர் வந்து இந்த ஒரு 2 months பேக்னு நினைக்கிறேன், இந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அவருக்கு தூய்மை பணியாளர்களை பார்க்க நேரம் போல கிடைக்கல. அப்ப நாங்க இதுக்கு தளபதி ப்ரொடெஸ்ட் பண்ண நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போறது நிக்கிறதுன்றது வேற, சோ மக்களின் குரலாக மக்கள்கிட்ட பேசுறதுன்றது வேற. அதான் நான் சொல்றேன்ல, சிஎம் வந்து 2 வாட்டி கூட அப்ப கூலி படம் பார்க்க போனாரு. அடுத்து திருப்பி இப்ப ரீசெண்டா வேற ஏதோ படம் பார்த்துட்டு போயிருக்காரு. அப்பலாம் நான் இப்ப ரீசெண்டா தளபதி தான் அந்த தூய்மை பணியை 2வது இதுக்கு நாங்க தான் போய் பார்த்தோம் நேர்ல. நீங்க பாக்குறேன்னு சொல்றீங்க விழுப்புரத்துல, நாங்க எல்லாம் அதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஸ்டாண்டர்டா பேச தெரியல, சோ அடுத்த நீதியாக கரெக்டா பேச தெரியல. இப்ப சீமான் கட்சியில இருக்காங்கன்னாக்கா நிர்வாகிகள் நிறைய பேர் நல்லா போல்டா பேசுவாங்க. சீமான் கட்சியில இருக்கவங்க நல்லா பேசுவாங்க. இதுக்கு நான் ஒண்ணுமே சொல்ல, எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு இல்ல. சீமான் கட்சியில இருக்க நல்லவன் பேசுறேன் நீங்க சொல்றீங்கன்னா ஓகே கும்பிடு. வேற நெக்ஸ்ட் பாரிஸ் ரிலீஸ் டைம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய பாத்திருப்பீங்க. ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு அழகான ஃபேமிலி படம் அப்படின்லாம் இருக்கவனு இப்ப அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி என்ன மூஞ்சின்னு. ஏண்டா இந்த மூஞ்ச ரிலீஸ் நான் ஒண்ணு கேக்குறேன். போன வருஷம் ஒரு அந்த பேர்லாம் சொன்னா என்ன இப்ப நான் ஹேட்டர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கில்லி அகைன்ஸ்ட் அந்த ரீரிலீஸ் கலெக்ஷன் முறியடிக்கணும் 35 crores ஒரு டாப் ஸ்டாரோட 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணாங்க பிறந்த நாளுக்கு. ஆனா அது மொத்தம் 4 கோடியே தாண்டல. அப்படி என்ன மூஞ்சிருக்கு அவங்க. அதான் நான் சொல்றேன்ல, சீமானுக்கு இந்த இதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை. இவங்களை பத்தி பேசினாலே எனக்கு தளபதி சொல்ற மாதிரி. கேப்டன் விஜயகாந்த் அவங்க பையன் என்ன சொன்னாருன்னா, சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் விமர்சிச்சுட்டு இருக்காரு சீமானு கேட்டதுக்கு பத்திரிகையாளர்கள். முன்னாடி வந்து எங்க அப்பா வந்துட்டு டாப்ல இருந்தாரு, அதனால என்ன விமர்சிச்சு எங்க அப்பா விமர்சிச்சு ஓட்டு வாங்கி இருந்தாரு. இப்ப விஜய் அண்ணன் பாத்தீங்கன்னாக்கா நல்லா டாப்ல இருக்காரு. இப்ப அவரை பத்தி பேசினா மட்டும் தான் அவர் ஓட்டு வாங்க முடியும்னு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு இல்லையா? சோ அதை பத்தி நீ நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்றேன், இப்ப நீங்களே பாயிண்ட் தந்தீங்க, கரெக்ட் தான். இப்ப வந்து எனக்கு வந்து இவரை பத்தி பேசணும்னா என்ன சொல்றதுக்கு, அது நீங்க உங்களுக்கு தெரியும். நேத்து இப்படி பேசுவாரு, நாளைக்கு எப்படி பேசுவாருலாம். நேத்து அண்ணன் சொல்லுவான், நீ செத்து போன்னு சொல்லுவான். கட்சியில இருக்கவங்களே அப்படி அடிக்கிறது இப்படி அடிக்கிறதுலாம் இதெல்லாம் இவங்க கட்சியெல்லாம் விட்டுருங்க. அது நான் சொல்ல ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல இல்ல, ஒரு இடத்துல இன்னைக்கு என்ன தம்பின்றாரு, நான் போய் போடா நீ எங்கன்னா செத்து போடான்ற மாதிரி பேசுறாரு. அதான் கேக்குறேன். எனக்கு இன்னொரு ஷாக் என்னன்னா, எனக்கு இதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நான் போன வாட்டி எல்லாம் போடல, எனக்கு ஓட்டர் எல்லாம் இருந்துச்சு, எனக்கு 23 ஆயிடுச்சு. பட் ஸ்டில் என்னன்னா, போன வாட்டி நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது 2021 அந்த சிஎம் இதுக்கு அப்போ எல்லாம் திடீர்னு சீமான் அப்படி என்ன நமக்கு தெரியாது அப்பெல்லாம் பாலிடிக்ஸ், நம்ம ஃபுல்லா தளபதி அந்த மாதிரி எல்லாம். இப்ப யோசிக்கிறேன், இவன் இப்படி ஒரு பைத்தியக்காரங்க எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்லான்னு. அதான் நான் யோசிச்சு நான் என் ஃபேமிலிட்டையும் சொல்ல, நிறைய பேர்ட்டையும் சொல்றேன். அதான் எப்படி சொல்றதுக்கு, நீங்க கேட்டீங்கல்ல பேசி ஸ்கோர் பண்றாருன்னு. அவர் பேசி ஸ்கோர் பண்ணல, டவுன் ஆயிட்டே தான் இருக்காரு. ஓகே, முன்னாடி வந்து ரஜினி விமர்சிச்சிருந்தாரு. விஜய் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருக்கக்கூடியவங்க தான் ஆளணும்னு சொல்லியிருந்தாரு. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விஜய் தானே ஆள போறாரு. ஏன் அது விமர்சிக்கிறாரு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து இப்போ நம்ம கூட இருக்க இப்ப எக்ஸாம்பிள் தளபதியே நிறைய பேர் அவர் கூட எகேன்ஸ்ட் இருந்தாலும் பாராட்டி இருக்காரு. அது தனுஷா இருக்கட்டும், சிம்பு சாரா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், எல்லாரையும். இவருக்கு வந்து ஜஸ்ட் என்ன பண்றது, கமல் சார் வந்து ஆக்டிங்ல நிறைய டிஃப்ரெண்டா பண்ணி அதை பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய அது ஒரு எப்படி கமர்ஷியலா ஹிட் ஆகும் ஒரு 4-5 படம் போயிருக்கும். அந்த டைம்ல இவர் ஏதோ 4-5 படம் பண்ணியிருப்பாரு. அப்ப என்னாச்சுன்னா திடீர்னு கில்லி வருது, 50 crores அடிக்குது. தலைவர்னால ஒரு 40 crores பிளஸ் ஏதோ போக முடியல போல. கில்லி திடீர்னு வந்து அடிச்சிருச்சு இல்ல. இப்போ என்னதான் இப்போ இன்னும் நிறைய கமெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, விஜய் வந்து அது பேர் என்ன மனசாட்சி இல்லாம ரஜினி ஃபேனா இருந்து இப்படி சொல்றாங்கல்ல. இப்போ நான் எக்ஸாம்பிள் அவர் ஒரு ஃபேனு தான், அந்த ஃபேனே அவர் போட்டு கிளின்னு கிழிக்கும் போது இப்ப இல்ல ஆடியோ லான்ச்ல ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல பாத்திருப்பீங்களே, அது பேர் என்ன அந்த காக்கா அப்படின்லாம் போற இடத்துல எல்லாம் ஒரு டார்கெட் மட்டும் என்ன இது இப்படி. அதான் நான் அப்ப சொன்ன மாதிரி தான், தளபதி நீங்க சும்மா சொன்னா தளபதியும் சும்மா விட மாட்டாரு, ஃபேன்ஸ் நாங்களும் கோடிக்கணக்கு பேர் சும்மா விட மாட்டோம். ஜெயிலர்னு இல்ல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இப்ப விஜய் அண்ணனுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க, அவரை ரசிகரா நினைச்சு ஓட்டு போடுறீங்களா, இல்ல ஒரு கட்சியில் நிர்வாகியே நல்லா கொள்கை பிடிச்சிருக்கு அவரோட எல்லாமே ப்ரோ ரசிகரன் தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பண்றது, நான் வந்து என் மனசை ஃப்ராங்க்லி ஃப்ரம் மை ஹார்ட் நான் ஒன்று சொல்றேன். அவர் அரசியல் February 2, 2024 அந்த போஸ்ட் போடும்போது என்னால ஏத்துக்கவே முடியல. பட் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் விக்ரவாண்டி மாநாடுல இருந்து சத்தியமா அவருக்குள்ள அவர் பேசுற ஃபயர்ஃபுல் ஸ்பீச்சா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. அவர் ரீசெண்டா அவருக்கு நிறைய தெரிஞ்சுதான் பண்றாரு, மக்களுக்கு தான் வராரு அப்படின்னு சொல்லும் போது சந்தை பேர். ஓகே, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க 2026? மக்களுக்கு 2026 சொல்ல விரும்புறீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க அது பேர் என்ன, இப்போ பிஜேபி நீங்க சொல்லுவீங்க 15 இயர்ஸா நம்ம கண்ட்ரி டவுன் ஆயிட்டே இருக்கு, அவங்களுக்கு போட்டுங்க. இப்ப நீங்க போட்டீங்கன்னா பிஜேபி ஈக்குவல் டு டிஎம்கே ஓட்டு போட்டீங்கன்னா அவ்வளவுதான்.
முடிஞ்சது. நான் இப்ப 2021 வந்தாங்க, அடுத்த 10 வருஷம் சுவாகா. டிஎம்கேக்கு போடுறீங்கன்னா தளபதி இத்தனை கோடி விட்டுட்டு வராரு. ஓகே, நிறைய பேர் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. சோ அதை பத்தி நினைக்கிறீங்க? காசு அதான் நான் சொல்லல, தளபதி சொல்ற எல்லாருமே அவர் போன ஒரு 1 இயர் முன்னாடி சொன்னாரு, நீங்க பாருங்க வண்டியா கொண்டு இறக்க போறானுங்க அப்படின்லான்னு. அந்த காசுக்கு உங்களுக்கு கூடி போனா அன்னைக்கு ஒரு ஒரு 3000 ரூபாய் ஒரு ட்ரெஸ் வாங்கினா ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல்லா அந்த ஒரு நாள் இது பண்ணோம். பட் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அப்படி இல்லை, அப்கமிங் இயர்ஸ் ஃபுல்லா நாங்க உங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் விட்டுட்டு வராரு மக்களுக்கு வேண்டி. அவரு திருப்பி நிறைய பேர் சொல்லி பயின்று இல்ல காசு வாங்கணும்னு சொல்றீங்களா, வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா? வாங்க கூடாதுன்னு தான் சொல்றேன். ஓகே, 2021 தேர்தல சீமான் அண்ணன் இதைதான் சொன்னாரு. சோ காசு யாரும் வாங்காதீங்க, காசு வாங்கினாலும் அது நான் கொடுத்ததா நினைச்சிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு இல்லையா? சோ இது இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆனா ஓட்டு காசு வாங்கிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டாங்க. இப்ப மறுபடியும் அதே நிலைமை தானே இருக்க போகுது. நீங்க சீமான் என்ன கேட்டீங்க, அதான் நான் சொல்றேன்ல, அது நான் 4-5 வாட்டி இருந்தாலும் தளபதி சொன்ன மாதிரி சிங்கம் எவ்வளவு பசிச்சாலும் செத்து போனது தொடவே தொடாது. ஓகே சார், நன்றி.